ஆடி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது செட்டிநாடோட ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி ஆடி கும்மாயம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கும்மாயம் செய்கிறதுக்காக வெறும் கடாயில் 1 கப் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இது நல்லா வாசனை வந்து கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு கைவிடாமல் வறுக்கணும். இந்த அளவு செவந்து வறுப்பட்ட உடனே இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். எந்த கப்பில் உளுந்த மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 1/4 கப் பாசிப்பருப்பை அதே மாதிரியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செவக்க வறுத்துக்கலாம். இது மாதிரி செவந்து வந்ததும் இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் பச்சரிசியை சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். இது எல்லாம் வறுக்கும்போது ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் சரியான பதத்தில் வறுத்து எடுக்க முடியும். இது 3ஐயும் ஒன்றா சேர்த்து அது கூட 3 ஏலக்காயும் சேர்த்து ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்ச மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 1 கப் வெல்லம் சேர்க்கணும். கடாயில் 1 கப் இடித்த வெல்லத்தை சேர்த்து அது கூட 2.5 கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பாகுபதம் எல்லாம் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 1/2 கப் ஆயில் ஊற்றிக்கலாம். சூடானதும் அரைச்சி வச்சுருக்கிற பவுடர்லேருந்து 1 கப் எடுத்து அதை சேர்த்து நல்லா அந்த ஆயிலே வாசனை வர வரைக்கும் 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி லேசாக கலர் சேஞ்ச் ஆகி செவந்து வந்ததும் வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை ஒரு பக்கமாக கேர்ஃபுல்லாக ஊற்றி விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த கும்மாயம் செய்கிறதுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வெல்லமே சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பாதி கப் வெல்லமும் பாதி கப் கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். நாம் விடாமல் கிண்டிகிட்டே இருக்கும்போது இது மாதிரி நல்ல திக்கான பதத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் 1/2 கப் நெய்யை சேர்த்து மறுபடியும் விடாமல் கிண்டணும். இதே கும்மாயத்தை வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து சேர்த்தும் செய்யலாம். அது மாதிரி பச்சரிசிக்கு பதிலாக கருப்பு கவுனி அரிசி சேர்த்தும் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா வெந்து கும்மாயம் பாத்திரத்திலே ஒட்டாமல் இது மாதிரி வர்றது தான் இதோட பக்குவம். இந்த ஸ்டேஜில் இதை நாம் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அருமையான ஆடி கும்மாயத்தை நீங்களும் பிரசாதமாக செஞ்சு அம்மனை வழிபடுங்க.